இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே நல்ல எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி காலையில் எழுந்து வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றே என் பையன் வந்து ப்ரான் பிரியாணி தான் வேணும்னு கேட்டிருந்தான். அதனால் ப்ரான் எல்லாமே வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். காலையில் சிக்கன் 65ஓட ப்ரான் பிரியாணி கூட வந்து ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் 65க்கு வந்து காலையில் தான் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து பிரதோஷன்றதுனால நான் சாப்பிட மாட்டேன். மற்றபடி ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. காலையிலே வந்து இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதனால் வந்து யாரும் இட்லி தோசை வேணாம் சொல்லியாச்சு. காலையிலே எல்லாருக்கும் பிரியாணியே கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதுதான் லஞ்ச் பாக்ஸ். ஒரு பக்கம் வந்து சிக்கன் வெந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து காலி ஆகிட்டே இருந்துச்சு. பசங்களுக்கும் சேர்த்து வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு பாக்ஸில் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். சரி நைட்டு செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இது தான் கொடுத்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதே தான் கொடுத்தேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இந்த வாரத்தோட ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து எப்படி போச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே நல்லா பலன்னு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து சாப்பிட முடியாது, பிரதோஷமாக போயிடுச்சு. வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமி சுற்றுச்சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.